ஆனா வேற லெவல் பிக் பாஸ், நீங்க சத்தியமா சொல்றேன், வேற லெவல் பண்ணிவிட்டீங்க போங்க. இத்தனை நாட்கள் டிடிஎஃப்கான டாஸ்க் எல்லாம் நடத்துனீங்க, அப்போ கூட எனக்கு பெருசா ஹைப் இருந்துச்சான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. வீட்டுக்குள்ள ஒன்றும் பெருசா ஹைப்ல இல்ல. ஆனா கடைசி ஒரு டாஸ்க் வச்சு, அது ஒரு மொக்க டாஸ்க் தான், லைட்டா மொக்கையா தான் இருந்துச்சு, ஓகேவா, கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. ஆனா அந்த மொக்க டாஸ்க்லயுமே மிகப்பெரிய ஒரு சூச்சம் இருக்கு. என்னன்னா அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் பஸ்ஸட் டு பஸ்ஸட் டாஸ்க். அது மட்டும் இல்லாம அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு யார் டைமிங்ல சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அதிகபட்ச ஸ்கோர் கிடைக்கும். அந்த வகையில ரெண்டு பேரை விளையாட விட்டாங்க. எப்படியே பிக் பாஸ்க்கான பிளானை பாருங்க. வீட்டுக்குள்ள மொத்தம் 9 பேர்ல, வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச 6 பேர் இந்த டாஸ்க் ஆடுவாங்க. அந்த 6 பேர்ல ரெண்டு பேர் ஆட விட்டா மொத்தம் 3 செட்டா நடக்கும். இப்படி 3 ரவுண்டா நடக்கும். அந்த 3 ரவுண்ட்ல யார் சீக்கிரமா முடிச்சா யார் லேட்டா முடிச்சாங்கறது இவங்களால கவுண்ட் பண்ண முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ள வந்து பஸ்ஸர் டு பஸ்ஸர் வச்சிருக்காரா. அப்ப பஸ்ஸர் எப்ப அடிப்பாரு, எப்ப டைமிங் முடியும், நம்ம எவ்வளவு தூரம் கடந்து வந்திருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சோ மொத்தத்துல வேற லெவல்ல ஒரு செக் வச்சு விட்டுருக்காரு அப்படிங்கறத உண்மை. அது மட்டும் இல்லாம 6 பாயிண்ட்ஸ் வரை கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வெறும் 5 பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பாரு. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா 6 பேர் ப்ளே பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறவங்களுக்கு 6 பாயிண்ட்ஸ், ரெண்டாவது கம்மியான டைமிங்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ், அதே மாதிரி தொடர்ந்து 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் சொல்லி 6 பாயிண்ட் கொடுத்து வச்சிருக்காரு. இந்த 6 பாயிண்ட பொறுத்தவரைக்கும் அங்க ஒரு சூச்சம் இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள ரயான் 15 பாயிண்ட்ல இருக்கானா, மஞ்சரி அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேரும் 13 பாயிண்ட்ஸ்ல இருந்தாங்க, ஓகேவா. அந்த வகையில மஞ்சரியோ சௌந்தர்யாவோ யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு 6 பாயிண்ட் கிடைச்சிட்டுனா கண்டிப்பா லீடு வந்துருவாங்க. எப்படியே ரயானோட லீடு வந்துருவாங்க. அது கண்டிப்பா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கேலிங்கா போயிருக்கும். ஆனா அதை இவங்க கெஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா டைமிங் அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி முத்துக்குமாரனுக்கும் சான்ஸ் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லைட்டா தான் இருந்துச்சு, பெரிய லெவல்ல எதுவுமே இல்ல. முத்துக்குமாரனுக்கு இல்ல, ஏன்னா அவன் 11 பாயிண்ட் தான் வச்சிருந்தான். அவன் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணா கூட 6 பாயிண்ட் கிடைச்சாலுமே அது 17 பாயிண்ட் தான் வரும், பெருசா வந்திருக்காது. ஓகே, ஃபைனலி வந்து இப்ப எல்லாரும் அவங்களுக்கான இதை முடிச்சிட்டாங்க, ஓகேவா. ரெண்டு பேரை இறக்கி விட்டுருக்காங்க. நீங்க பாத்துருப்பீங்க முதல் ரவுண்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ராணுவும் தீபகனும் உள்ள போனாங்க. இது ராணு தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வேகமா பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசியில பார்த்தா தீபகனை டக்குன்னு முடிச்சு விட்டாங்க. ரெண்டாவது ரவுண்டை பொறுத்தவரைக்கும் மஞ்சரியும் முத்துக்குமாரையும் இறக்கி விட்டாங்க. எப்படி அந்த காம்போ இறக்கி விட்டாதான் அந்த காம்போல 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் முடிக்க அப்படிங்கறல அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வரும்னு சொல்லிட்டு தெளிவா பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த காம்போ இறக்கி விட்டாரு. அந்த காம்போ பொறுத்தவரைக்கும் மஞ்சரி ரொம்ப வேகமா போட்டுட்டு இருந்தாங்க. எப்படி மஞ்சரி ரொம்ப வேகமா தான் போட்டாங்க. இதுல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்றேன். மஞ்சரியுமே வச்சு டக்குன்னு ஃப்ரெண்ட்ல உருட்டி ஒரு 3 பால உள்ள போட தான் செஞ்சாங்க, ஓகேவா. ரயான் போட்டது மட்டும் தான் இல்ல கண்ணுக்கு தெரியும். உடனே ரயானை தூக்கிட்டு வந்துட்டான் ப்ரோ. ரயான் பார்த்தீங்கன்னா பெருசா பேலன்சிங் பண்ணல. அவன் எடுத்த இடத்துல வச்சு உருட்டி கரெக்டா ஃப்ரெண்ட்ல விட்டான் ப்ரோ. அது ரொம்ப தப்பு ப்ரோன்னு சொல்லி சில பேர் தூக்கிட்டு சுத்துறாங்க. டேய் மஞ்சரி அப்படி தான் பண்ணாங்கடா. மஞ்சரிக்கும் அதே மாதிரி தான் வச்சோன்னே உருண்டு கரெக்டா போய் விழுந்துச்சு. சௌந்தர்யாக்கு அப்படி தான் விழுந்துச்சு. எல்லாருக்கும் அப்படி தான் விழுந்துச்சு, ஓகேவா. அதெல்லாம் உன் கையில இருக்கு. அது உன்னோட ஸ்ட்ராட்டஜிடா. ஸ்ட்ராட்டஜி அது உன்னோட ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா. அந்த வகையில மஞ்சரி முத்துக்குமார் 2 பேரும் ப்ளே பண்றல முத்துக்குமார் தான் முடிச்சான். முத்துக்குமார் தான் ஃபாஸ்டா முடிச்சான், ஓகேவா. ஆனா டைமிங்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. கடைசியா பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ரயான் இறக்கி விட்டுருக்காங்க. இல்ல ரயான் வந்து கொஞ்சம் சொதப்பன மாதிரி தெரிஞ்சாலுமே கடைசியில கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிட்டான். இல்ல யார் என்னென்ன டைமிங்ல முடிச்சிருக்காங்கன்னு சொல்றேன். இதுல ரயானை பொறுத்தவரைக்கும் 5 நிமிஷம் 33 செகண்ட்ல முடிச்சிருக்கான். இவன் தான் ஃபர்ஸ்ட். எப்படி இவன் தான் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் 33 செகண்ட்ல முடிச்சிருக்கான். முத்துக்குமாரை பொறுத்தவரைக்கும் 6 நிமிஷம் 11 செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்காப்ல. ஆனா 12 பாலையும் போட்டாங்களா. ரயானு 12 பால் போட்டா, முத்துக்குமாரும் 12 பால் போட்டாங்க, தீபகண்ணனுமே 12 பால் போட்டாங்க. தீபகண்ணனை பொறுத்தவரைக்கும் 8 நிமிஷம் 45 செகண்ட் எடுத்துக்கிட்டாங்க, ஓகேவா. அதே இதுல ராணுவ பொறுத்தவரைக்கும் 11 பால் தான் போட்டான், 9 நிமிஷம் 40 செகண்ட் எடுத்துக்கிட்டான். அங்கேயே எகிரி போயிட்டான். அடுத்த மஞ்சரி பொறுத்தவரைக்கும் அவங்களுமே 11 பால் தான் போட்டாங்க, 9 minutes 47 seconds நினைக்காம 9 நிமிஷம் 57 செகண்ட்ல முடிச்சிருக்காங்க. அடுத்த சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் 10 பால் போட்டாங்க, 10 நிமிஷம் ஆச்சு, ஓகேவா. 10 பாலுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த அடிப்படையில நமக்கு தெரிஞ்சு போச்சு ரயான் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கான், ஓகேவா. ரயான் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கான். சோ ரயான் ஃபர்ஸ்ட் முடிச்சனால அவனுக்கு 6 மதிப்பெண்கள் கிடைக்கும். இரண்டாவது அடிச்ச முத்துக்குமாரனுக்கு வந்து 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். சோ இந்த மதிப்பெண்ல வச்சு பார்க்கும்போது ரயான் வந்து 21 பாயிண்ட்ல இருக்கான், ஓகேவா. ரயானை பொறுத்தவரைக்கும் 21 பாயிண்ட்ல இருக்கான். முத்துக்குமாரனை பொறுத்தவரைக்கும் 16 பாயிண்ட்ல தான் இருக்கான். ஆனா நேத்து நைட் 19 பாயிண்ட் நானே ரயானுக்கான பாயிண்ட் கரெக்டா இருக்கு, 21 பாயிண்ட். முத்துக்குமாரனுக்கு மட்டும் எப்படி 19 பாயிண்ட் சொன்னா எனக்கு சுத்தமா புரியல. அது ஏன் கிளப்பி விட்டாங்களா என்ன தெரியல. 16 பாயிண்ட் தான் இப்போ வந்திருக்கு. மேபி நைட் ஏதாவது டாஸ்க் இருக்குமா இல்லையா. அவர் தான் மொத்தமா முடிச்சுட்டு போயிட்டாரு. கடைசி டாஸ்க் இதுதான், சனிக்கிழமை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. ஸோ மஞ்சரியுமே 16 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. தீபக் என்ன 14 பாயிண்ட்ஸ், சௌந்தர்யா 14 பாயிண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, டாஸ்க் ஆட தெரியாது நீங்க. அந்த பொண்ணு கூட அப்படியே என்னத்தையும் உழைப்பு போட்டு எடுத்திருக்காங்க. அந்த சோஃபால உட்காந்து அடுத்த உனக்கு வர மட்டும் பேசிட்டு இருந்தீங்களா, பாயிண்ட்ஸோ இல்ல 0 பாயிண்ட்ஸ், ஓகேவா. அதில் சௌந்தர்யா 14 பாயிண்ட்ஸ், ராணுவ பொறுத்தவரை 11 பாயிண்ட்ஸ், ஓகேவா. இதுதான் ஆக்சுவலா அவங்களுக்கான பாயிண்ட்ஸ், ஓகேவா. இதுல தெரிஞ்சு போச்சு ரயானுக்கு தான் பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப அவனுக்கு தான் டிக்கெட் ஃபினாலே போகும். சில பல ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்குது, அதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அந்த டாஸ்க்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அது 1 எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகல. என்ன பொறுத்தவரைக்கும் 1 எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகாத எந்த ஒரு விஷயத்தையுமே சாட்டர்டே சண்டே கண்டென்ட்ல கேட்க மாட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். அதனால தான் விஜய் விஷாலுக்கான கண்டென்ட்டே பெருசா எடுத்து உங்க கேட்கல. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு ரயானுக்கான மேட்டர் பெருசா வரப்போறது இல்ல. சும்மா ஏதோ ஹைப்பை கிளப்பி விடுறதுக்கே அந்த பிக் பாஸ் வந்து வேலையை பார்த்து. ஏன்னா
அந்த சாட்டர்டே சண்டே கண்டென்ட் வேணும்ல ப்ரோ. இப்போ சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் சும்மா சேதனை வந்து கார்டு நீங்களா எடுத்தீங்க நல்லா இருக்கா கார்டுன்னு கேட்கறதோட லாஸ்ட் சீசன் ஒன்று பண்ணாங்களா ஆக்டிவிட்டி ரூம்குள்ள போங்க நெருப்பு மலை பொழியட்டோம்னு போயிட்டு பட்டணமிக்கு அப்படியே ட்ருன்னு சுத்திட்டு மேலே வந்துச்சு அந்த டிக்கெட் ஃபினாலே. அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை மேபி கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம், மேபி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரயானுக்கு தான் அந்த டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கிறது வந்து அவ்வளோதான் உறுதிப்படுத்தியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது மாற்றங்களே கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் இப்பவே கொஞ்சம் குழப்பத்தில் சுத்துறாங்க. ஐயோ போச்சு அம்மம்மா போச்சுன்னு. இதில் நான் வந்து ஜாக்கில் ஒரு இடத்துல பொறாமை காட்டினது என்னால் கவனிக்க முடிஞ்சுங்கன்னா முத்துக்குமரன் மஞ்சரி இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் மஞ்சரி தான் வேகமாக பால்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட்டால் அவனுக்கான பால்ஸ் கரெக்டாக விழல. மஞ்சரி போட இங்கே ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டு போட மச்சான் கத்திக்கிட்டே இருந்தாங்க. எதுக்குன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டாக முடிச்சு அந்த 6 பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வின் பண்ணிடுவாங்க. எப்படி அவங்க வின் பண்ணிடுவாங்க, அவங்க 19 பாயிண்ட் போயிருவாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் முத்துக்குமரன் வின் பண்ணிடுவான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3வது பொசிஷனோ 4வது பொசிஷனோ கிடைச்சா ரயான் தோத்துருவான். ஈஸியாக மஞ்சரி வின் பண்ணிடுவாங்க. அதனால பயங்கரமாக மஞ்சரியை பயங்கரமாக ஏற்றி உள்ள அனுப்பிவிட்டாங்க. ஆனால் மஞ்சரி நல்லா தான் கேம் ஆனாங்க. கடைசியில் ஒரே ஒரு இதில் பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. ஓகேவா, அந்த இதில் மஞ்சரி முத்துக்குமரன் விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பாதிக்கு அப்புறம் முத்துக்குமரன் கொஞ்சம் கரெக்டாக ஆடி முத்துக்குமரன் வின் பண்ணிட்டான். முத்துக்குமரன் கொஞ்சம் சீக்கிரம் டைமிங்கில் முடிச்சு இறங்கி வந்துட்டான். முத்துக்குமரன் இறங்கி வந்தோடனே ஜாக்லின் இருந்து சவுண்டே வரல. அவ்வளோ நேரம் பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க. மஞ்சன்னு கத்துனவங்க முத்துக்குமார் இறங்கி வந்த பிறகு சவுண்டே விடல, சுத்தமாக சவுண்ட் இல்லை. சும்மா பார்த்துருக்காங்க மச்சான் போடு மச்சான் அப்படின்ற மாதிரி மெதுவாக சவுண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அங்கேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு அவங்க யோசிச்சிருக்காங்க மஞ்சரி அப்படியே வின் பண்ணிடுவா. அவன் பேர் என்ன ரயானோட மேலே போயிடுவா. ரயானை விட மேலே போயிட்டு ரயானுக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே கிடைக்க விடாம பண்ணி மஞ்சரி அந்த டிக்கெட் ஃபினாலே வாங்கிடுவான்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்க போல. அந்த விஷயம் நடக்கவே இல்லை. ஏன்னா ஒரு பாலில் தவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பெருசாக பாயிண்ட்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கம்மியான பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, ஏன்னா 11 தான் சேர்த்துருக்காங்க. 11 இது அப்படிங்கும்போது மேபி எனக்கு தெரிஞ்சு 3 பாயிண்டோ 4 பாயிண்ட் அந்த மாதிரி தான் கொடுப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சம்பவம் உறுதி நண்பர்களே. ஆனால் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு சில பல ட்விஸ்ட் இருக்கும். ஏதாச்சும் சின்ன ட்விஸ்ட்டை வச்சு தான் வீட்டுக்குள்ள பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் இது முடிஞ்சோடனே வீட்டுக்குள்ள வந்து ஒரு சில பேர் பொறாமையை காட்ட ஆரம்பிச்சாச்சு. அவன் வின் பண்ணிட்டான், அவன் பொட்டி எடுத்துட்டு போயிடுவான், பிளா சம்திங் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பொட்டி எடுத்து அவங்களுக்கு என்ன, டிடிஎஃப் எடுத்து அவங்களுக்கு என்ன, அவன் உழைப்பு போட்டிருக்கான் கிடைக்குது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தானே கொடுத்துருக்கீங்க, ஒன்றும் சும்மா தூக்கி கொடுக்கல. அப்படியே சும்மா தூக்கி கொடுக்கல. எந்த ஒரு டாஸ்க்ல உங்களை ஓட விட்டுட்டு அவன் பின்னாடி வந்து எந்த ஒரு கேம் ஆடல, அப்படியே தான் ஆடல. அவன் தான் நம்ம ஃப்ரெண்ட்ல போய் எல்லா கேம் ஆடிட்டு இருக்கான். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் அவன் உழைச்சிருக்கான், அது அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். பட் நாளைக்கு உன என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. ஓகே, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற நாட்களில் வந்து முத்துக்குமரன், அருண், சௌந்தர்யா, ராணோ இந்த மாதிரி காம்போஸ்லாம் பயங்கர ஃபன் பண்ணு எனக்கு தோணுது. எனக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு ப்ரோ. இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க மத்தியானம் சில பல ஃபன்லாம் போயிட்டு இருந்து பெட்ரூமில். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரப்போகிற வரங்கள் பெருசாக வன்மங்கள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே கடைசி வரங்கள் கொஞ்சம் நெருங்கும் போது சில பல வன்மங்கள் இருக்கும். ஏன்னா மாற்றி பேச விடுவாங்க. எப்படி மாற்றி பேச விடுவாங்க. அப்படி பேச விடும்போது நீங்கள் வன்மத்தை காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கான ஓட்டுகள் கண்டிப்பாக டவுன் ஆகும். நீங்கள் நேர்மையாக பேசிட்டு தப்பிச்சிங்கன்னா தப்பிச்சிருவீங்க. ஏன்னா கடைசி சீசன் நல்லா ஒரு விஷயத்தை நோட் பண்ண முடிஞ்சு, மாயா அவர்கள் பயங்கரமாக லீடு எடுத்து வந்தாங்க கடைசி வாரத்தில். ஓகேவா, பயங்கரமாக லீடு எடுத்து வந்தாங்க. அவங்க தான் டைட்டில்லாம் சொல்லி முடிவே பண்ணோம். ஆனால் கடைசியாக உள்ள வந்த ஜோவிகா மாயா கிட்ட போயிட்டு உனக்குலாம் வெக்கமே இல்லையா, அவ கூட போய் சேர்ந்து சுத்திரியன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாயா ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் மாயா பேக் டு ஃபார்ம் வந்து ஒரு மாதிரி அர்ச்சனா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அர்ச்சனா கிட்ட போயிட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எனக்கு வேணாம், அது நீங்கள் ஏர்ன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சம்திங் நிறைய டைலாக்லாம் எடுத்து ஒரு மாதிரி சண்டை போட்டு வந்தாங்களா. அதுக்கப்புறமே மக்கள் திருப்பி ஆஹா இவ என்ன திருந்தல போலன்னு சொல்லி ஓட்டுகளை டவுன் பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாராச்சும் வன்மத்தை காட்டுறேன் இல்லைன்னா வீட்டுக்குள்ள வர்ற எக்ஸ் கண்டஸ்டன்ட் யாரோ ஒருத்தர் போய் தேவையில்லாம சௌந்தர்யாவை சுரண்டி அதில் சௌந்தர்யா ஏதாவது பேசி அதில் சௌந்தர்யா ஹீரோயிசம் பண்ணி வெளியே ஓட்டுக்களை வாங்கி டைட்டில் வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. என்ன வேணா நடக்கலாம் ப்ரோ. கடைசி வாரத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் தான் எடுக்கக்கூடாது. ஓகேவா, கடைசி வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெகட்டிவ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டுக்கெல்லாம் மாறிடும். அது எப்படி அது நீங்கள் நெகட்டிவ் கிடைக்குமா இல்லை ஒரு சிம்பத்தி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அது ஓட்டுகள் தான். ஓகேவா, ஸோ அந்த எப்படி வேணா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.